சவா ஃபைனலி வீட்டுக்குள்ள இருந்த கோட்டை தூக்கிட்டாங்கோ. இத கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருக்கலாம், பரவாயில்ல, ரொம்ப கால தாமதம்லாம் ஆகல. அட்லீஸ்ட் 49 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் செஞ்சாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமாவது கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றத நம்பி நேத்து எபிசோட்ல நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை பத்தி மட்டும் பார்க்கலாம். கேட்கறதுக்கு 1008 கேள்வி இருந்தாலும் நாங்க ஒரு டாஸ்க் வச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைல்கல்ல கொடுத்து இந்த வீட்டுக்குள்ள இப்ப வரைக்கும் எந்த கண்டெஸ்டன்டோட கேம் எப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத இந்த கல்லு மூலியமா சொல்லணும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வீக்லயே உங்களோட கேம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆகல அப்படின்னா 7th டேல இருந்து முடிஞ்சு போச்சு, இல்ல 15th டேக்கு அப்புறம் ஒண்ணுமே ஆகல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கொடுத்து அதுக்கான காரணத்தையும் சொல்ல சொன்னாங்க. எப்பவும் போல எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல நம்ம ரஞ்சித் அண்ணே வர்ஷினிக்கு கொடுத்து இவங்க ஒன்னும் பெருசா ஆடல சார் அப்படின்னாரு. ஆனா நம்ம சேதனே அதெல்லாம் சரி சார், அவங்க ஆடல ஒத்துக்கிறோம், ஆனா இதுக்கப்புறமா நீங்க வாயை திறந்து பேசுங்க சார் அப்படின்னு சொன்னாலும் நஹி பேட்டா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே ஓகே சார் ட்ரை பண்றேன் மேடம் அப்படின்னு தலையாட்டிட்டு இருந்தாரு. ஆனா இதை பார்த்துட்டு இந்த பீஸ் இதுக்கப்புறம் ஆடுன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா. அடுத்து நம்ம வர்ஷினி எனக்கா குடுக்குறேன், இரு உனக்கே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கே கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன டே 4ல இருந்தே ஒழுங்கா ஆடல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் சொல்றேன் 4th டேக்கு அப்புறம் ஒண்ணுமே ஆடலையா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல சார், நான் வந்த 4th டேல இருந்து அவர் ஆடினதை பெருசா ஒன்னும் பார்க்கலன்னு சொல்ல வந்தேன் சார். ஏமா தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியாமா? என்னாச்சு? நீ வந்த நாள் கிடையாதுமா, அவர் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எந்த நாளோட அவரோட கேம் முடிஞ்சு போச்சு அப்படின்றத சொல்லுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ அப்படி வரீங்களா, இப்ப பாருங்க. அப்போ 4 - 2 5 + 3 = 32nd டேல இவர் ஒன்னும் பெருசா பண்ண மாதிரி தெரியல சார் அப்படின்னாங்க. அந்த பொண்ணு பாட்டு வெளியில உட்காந்துக்கிட்டே கார்ட்டூன் நெட்வொர்க் இல்ல போகோ நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருந்திருக்கோம். அந்த பொண்ணு உள்ள கூட்டு வந்து ஏன் பிக் பாஸ் பார்க்கல, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு ஏன் உனக்கு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாவம் என்ன பண்ணும், இப்படிதான் தத்தளிக்கும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ரஞ்சித் சார் உங்களுக்கு நிறைய வந்திருக்குதே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார் இதை நான் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் சார். இதை பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க சரி, இதுக்கப்புறம் என்னோட கேமை பயங்கரமா ஆட போறேன் சார். ஓ அப்படி சரி, எந்த வாய் என்னென்ன சொல்லி இதெல்லாம் கொடுத்துச்சோ அதுங்கெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துப்பேன் சார். அதே வாயாலே சொல்ல வைப்பேன் ரஞ்சித் பயங்கரமான பிளேயர் அப்படின்ற லெவலுக்கு நடந்துப்பேன் சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ அண்ணே ஒன்னாவது நம்புற மாதிரி பேசினேன், நீங்க வந்து இனி கேம் ஆட போறீங்க, அதை பார்த்து மக்கள்லாம் வாயை பொழக்க போறாங்க, சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம சத்யா தர்ஷிகாக்கு கொடுத்தாரு. அந்த டைம்லயே நம்ம தர்ஷிகா பயங்கர கடுப்புல இருந்திருக்காங்க. ஆனா ஆப்போசிட்ல நம்ம சேதன் நினைக்கிறதுனால அப்போதைக்கு எதுவும் பேசாம இருந்துட்டு பிரேக் அப்படின்ட்டு அண்ணன் போனதுக்கு அப்புறம் நம்ம பவித்ரா கிட்ட நோடி எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியோ சொல்லிட்டு இருக்கோம், இவெல்லாம் என்ன கீச்சான் வீட்டுக்குள்ள என்ன சொல்றதுக்கு அப்படின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்க ஆடியோ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட எல்லாம் முடியுமானே? பட் தர்ஷிகா கரெக்டா தான் கேட்டாங்க, இந்த பீஸ் என்ன பண்ணுது, வந்ததுல இருந்து மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு, அதனால என்ன கீச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது தரமான கேள்வி. அதே சமயம் நம்ம அக்கா என்ன கிழிச்சாங்க அப்படின்றது பல பேரோட கேள்வியா இருக்கு. பட் இதுக்கு பதில் நான் சொல்லட்டுமா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இது வரைக்கும் தர்ஷிகா என்ன கிழிச்சாங்க அப்படின்றது தெரியாது. ஆனா இப்ப வேற கோட்டை தூக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள இருந்து. அதனால தர்ஷிகாவால உண்மையிலேயே கிழிக்க முடியலனாலும் விஷாலோட ஹெல்ப் வாங்கியாவது கிழிப்பாங்க. என்ன பத்தி பேசு, யாரை பத்தி ஏதாவது பேசுன. அடுத்தபடியாக நம்ம கிராசரி மேட்டருக்கு வந்தாரு. இது அப்படியே கம்ப்ளீட்டா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. உள்ள போன 3 கேர்ள்ஸ் அந்த மளிகை பொருள்லாம் எடுக்க போற இடத்துல என்ன நடந்துச்சு, மளிகை கடையில என்ன இருந்துச்சு, டைம் கொடுத்துமே எதுக்கு எக்ஸ்ட்ராவா எடுத்தாங்க இப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அப்ப சாச்சனா என்ன சொன்னாங்க, சார் நான் ஒன்னும் 6 ஜாம் பாட்டில்லாம் எடுக்கவே இல்லை சார், எனக்கு கொடுக்கப்பட்டதான் நான் எடுத்தேன், ஒன்னே ஒன்னு, மத்ததெல்லாம் இவங்க தான் எடுத்தாங்க சார். அது மட்டும் இல்லாம எனக்கு 3000 ரூபாய் கொடுத்து இதெல்லாம் எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் 2190 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். எது 2190? சாரி சார் 190. சாரி சித்தப்பா, காலைல பல்லு வளர்க்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓ சரி சரி சொல்லுமா, எடுத்தனா நிறுத்துமா, அவங்க கரெக்டா தானே எடுத்திருக்காங்க, அப்புறம் ஏன்ப்பா அந்த பொண்ணை போட்டு திட்டினீங்க? அப்படி இல்ல சார், லாஸ்ட் வீக்கே கொஞ்சம் சொதப்பனாங்க, எங்களுக்கும் டிவில பெருசா தெரியல, சோ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இவங்க தான் தப்பு பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு தெரியாம சொல்லிட்டேன் சார் அப்படின்னாங்க சௌந்தர்யா. சரி நீ தப்ப ஒத்துக்கிட்ட, அதனால உன்கிட்ட எதுவும் பேச முடியாது. எங்க மேலதான் நீ சொல்லுமா மஞ்சரி, இதுல தப்பு சாச்சனா மேல மட்டும் கிடையாது, ஜாக் மேலயும் இருக்கு, அன்சிதா மேலயும் இருக்கு. பட் நீங்க சாச்சனாவை பாயிண்ட் அவுட் பண்ணி இவ போயிருக்க கூடாது, இவ தான் முந்திரி கொட்டை மாதிரி போயிட்டா, வேற யாராவது போயிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னீங்க மஞ்சரி அப்படின்னு கேட்டதுக்கு சார் இவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு நான் போறேன் அப்படின்னு நிக்குது, இவங்களும் ஒத்துக்குறாங்க. சோ சமைக்க தெரிஞ்சவங்க போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றது மட்டும் தான் சார் நான் சொன்னேன். அப்ப யாரும் அந்த 5 பாட்டில் எடுத்தான்னு சொன்னது அப்படின்னு கேட்டதுக்கு சார் நான் சொல்றேன், உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சாச்சனா கை தூக்கி இதோ இந்த சௌந்தர்யா தான் சொன்னாங்க, நான் தான் அந்த 5 பாட்டில் எடுத்திருப்பேன் அப்படின்னு. அதனாலதான் உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அதை வச்சு மஞ்சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆர்வ கோளாறு, அதிக பிரசங்கி, அது இதுன்னு நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸ்பிளைன் பண்றப்போ சைடுல சௌந்தர்யாக்கு ஒரு குத்தும் விட்டாங்க. சார் இப்படியே வளவளன்னு போயிட்டு இருந்தா எப்படி சார், இதான் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோமே, சட்டு புட்டு உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க, ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னு
கேட்டதுக்கு ஆக மொத்தத்துல சாச்சனா எடுக்கல, அவளுக்கு கொடுக்கப்பட்டது தான் அவ எடுத்திருக்கா. அதுவும் 3000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய இடத்துல 2190 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கா. அப்போ அவ மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இவ முன்னாடி பண்ணதெல்லாம் வச்சு இவ இப்படி பண்றவ தான் அப்படின்னு ஒரு பழிய போட்டு தேவையில்லாம என் பொண்ணை இப்படி கோத்து விட்டீங்க, சாரி சாச்சனாவை இப்படி கோத்து விட்டீங்க. ஒண்ணுமே தெரியாத என் பேத்தி மேல வீண் பழிய சுமத்தி ரூம்ல அடைச்சு வச்சாரு. முதல்ல அவர் எங்க இருந்து அனுப்புங்கயா. ஆனா எல்லா பிரச்சனையும் பண்ணது ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா அப்படின்னு அவங்க பக்கம் திருப்பி விட, சார் நாங்க மட்டும் கிடையாது, தோ லக்ஸுரி ஐட்டம் எடுக்க வேணாம்னு சொல்லி இந்த மஞ்சரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவங்களே தான் நெய் எடுத்துனுவான்னாங்க. அதே மாதிரி சுத்தி உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா பொண்ணுங்க, இதுங்கெல்லாம் ஜாம் எடுத்துனுவா, மைதா எடுத்துனுவா, மேகி நூடுல்ஸ் எடுத்துட்டு வா, இப்படின்னு எது லக்ஸூரியஸா இருக்கோ அதெல்லாம் எடுத்துன்னு வர சொன்னாங்க சார். இப்ப வந்து அப்படியே அசால்ட்டா எங்க மேல கை காமிச்சு விட்டாங்க. ஆனா எங்களுக்கு வருத்தம் என்ன தெரியுமா, இவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எடுத்து கடைசியில அவங்களால ஒழுங்கா சாப்பிட முடியல நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அப்படின்னு ஜாக்கும் சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபீல் பண்ணாதீங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு உங்க ரெண்டு பேரையும் நான் சேவ் பண்ற சாமி அப்படின்னு சேவ் பண்ணி விட்டார். இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம நல்ல ஜாம் தின்னு வளருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸையும் கொடுத்தார். ஆனா நம்ம சேதனனுக்கு சௌந்தர்யானா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி போயிட்டு இருக்கிறப்போ எப்பவும் போல ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா, கண்ணை வச்சு, அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்க நம்ம சேதனனுக்கு ஒரே சிரிப்பு வந்துருது. இது தெரிஞ்சு நம்ம சௌந்தர்யாவும் எப்பெல்லாம் நம்ம சேதனை ஏதாவது கேள்வி கேட்கிறாரோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து நம்ம சேதனனை சிரிக்க வச்சிருவாங்க. அண்ணன் கேள்வி கேட்க அக்கா ரியாக்ஷன் கொடுக்க அண்ணன் சிரிக்க ரிப்பீட். அடுத்தபடியாக அந்த ராஜா ராணி அப்படின்ற டாஸ்க பத்தி கேள்வி. இதுல ராஜா அண்ட் ராணி ஒழுங்கா வேலை செஞ்சாங்களா அப்படின்றத நம்ம ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரா. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. ஆனா நம்ம ராஜா கேசரி கிட்ட கேட்டப்போ, சார் எல்லா முடிவும் நான் தான் பண்ணேன், எல்லாத்துலயும் இறங்கி நான் தான் செஞ்சேன், அந்த பல்லக்கு எங்க ஏரியால இருந்து தூக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நான் தான் புடிச்சு இழுத்தேன், நான் தான் பண்ணேன், நான் தான் அதை பண்ணேன், நான் பண்ணேன், இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர்த்து அவர் பண்ண அந்த பண்ண ராஜா சீட்ல உட்காந்து ராஜாவா என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் சுத்துறாரு அந்த ராஜா சீட்டையே சுத்தி வராரு. ஐயோ என்னதான் சொல்ல வரானே தெரியலையே. அங்கே நம்ம சேதனை காண்டாயிட்டாரு. இன்னைக்கு நம்ம பொழுது இவனோட தான் ஓடும் போல இருக்கு, எப்படி ஓட்ட போறோமோ அப்படின்னு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டாரு. இப்ப சுத்தி இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பேருக்கு தான் சார் இவங்க ரெண்டு பேர் ராஜாராணி, ஆனா 2 நாட்டுக்கான தளபதி மட்டும் தான் மொத்த ஷோவையும் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த 2 பீஸுங்களும் கம்மு போட்டு ஓட்டின மாதிரி உச்சா போறதுக்கு கூட அந்த சீட்டை விட்டு எந்திருக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க சார். மச்சான் பிரளயமே வந்தாலும் சரி என் பட்டக்ஸ் இந்த பாக்ஸ் விட்டு எடுக்கவே மாட்டேன் இப்படின்னு சொல்ல நம்ம அண்ணன் கேட்டார், இவங்களுக்குலாம் என்ன ராஜா பதில் சொல்ல போற சொல்லு அப்படின்னதுக்கு, சார் ரூல் புக்ல இப்படி போட்டுருந்துச்சு, அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னா இப்படி ஒரு ராஜான்றவரு அதாவது சார் அதாவது அப்படின்னு இழுக்க, ஷோ எப்பா உனக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு தான் கேம் ஆட வந்திருக்கன்னு தெரியல, போன வாரமும் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டேன், மழுப்பி பேசினேன், இந்த வாரமும் கேட்ட கேள்விக்கு தெளிவா பதில் சொல்ல மாட்டேற, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, வீட்டுக்குள்ள ரொம்ப நாளா ஓட்ட முடியாது ராஜா, தயவு செஞ்சு பேச கத்துக்க. சார் நான் பேசிட்டு தான் சார் இருந்தேன், அங்க அது பேசினேன், இங்க இது பேசினேன், அதுக்காக அதை பேசினேன் அப்படின்னு சொல்ல, தம்பி நீ எங்க இதை வேணா பேசிக்கோ, ஆனா இங்க இப்போ உன்னை சுத்தி இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா, உன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க தெரியுமா, அதுக்கு பதில் சொல் ராஜா அப்படின்னு சொன்னதுக்கு இந்த கலைப்புலி எஸ் தானு இருக்காரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ராஜா அது வெறும் கலைப்புலி மட்டும் தான், கலைப்புலி எஸ் தானுலாம் அடுத்து என்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாரு வெளியே, அவரையாமா புடிச்சு இழுக்கிற அப்படின்னு தான் இருந்துச்சு. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இவர் பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவர் ஒரு மேல் வர்ஷினி அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல இவர் இப்படியே வச்சுக்கிட்டே வர்ஷினிய ஃபீமேல் ராணுவ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல சொன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸையும் பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு கேள்வி புரியாம இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ராணுவ பொறுத்த வரைக்கும் லிசனிங் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும்னு தோணுது பாக்குறப்போ. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அவங்களை இன்டரப்ட் பண்ணி இவரோட பாயிண்ட் மட்டும் தான் எடுத்து வைக்கிறார் தவிர்த்து ஆப்போசிட்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத கவனிக்கவே மாட்டாரோ அப்படின்னு தோணுது. நீங்க ஒவ்வொரு தடவை நடிக்கும் போதும் என் மேல ஏதோ தப்பு இருக்கு, அதை மாத்திக்கணும்னு நினைப்பேன்ப்பா, ஆனா முடியலையேப்பா. அடுத்து நம்ம சேதனை என்ன சொன்னாரு, ராணவ் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்குள்ள 4 எபிசோட் ஆகுது, இதுக்கப்புறமாவது புரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஆடின மாதிரி ஆடாம இனி வரும் வாரங்கள்லயாவது ஒழுங்கா ஆடு ராஜா அப்படின்னு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு நன்றி வணக்கம் போட்டு போயிட்டாரு. பாவம் அவரோட குமுறல் யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணவ கீனா வாட்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் புரியும், அண்ட் ராணவ புரிய வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். வேணாப்பா நான் இப்படியே இருந்துறேன். அடுத்து நம்ம ராணி கிட்ட வந்தார். சத்யா அவர்களே ராணி எப்படிமா பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எந்திரிச்சு நிக்க, நம்மள பத்தி நம்ம டாடி பெருமையா தான் ஏதோ பேச போறாரு போல இருக்கு அப்படின்னு நம்ம சாச்சனா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நக்கலா சிரிக்கிறது, பண்ணு வாங்கிட்டாங்க, ஜாமு வாங்கிட்டாங்க, 5 ஸ்டார் வாங்கிட்டாங்க அப்படின்னு உரிமை எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயம் எல்லாம் பண்றாங்கல்ல, அதை இவர் தட்டி கேட்க மாட்டாருன்னு சொல்லி லாஸ்ட் வீக் ஃபுல்லா கழுவி ஊத்துனாங்கல்ல நம்ம மக்கள், அது அண்ணன் காதுல கேட்காமலா இருந்திருக்கும். கேட்டுட்டேன். அதனால ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு, இப்ப எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க, ஒரு சான்ஸ் கொடுத்தோம் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணல, சிரிக்கிற நீ
அப்படி இல்ல சார், அவர் ஒரு மாதிரி ஏஞ்சி நின்னாரா, அதை பாக்குறதுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்படியா, நான் ஒரு மணி நேரம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ அவரை கூப்பிட்டு பாராட்டு. சாரி சார். சாரி போரு குப்பை தொட்டிலாரி. சரி சரி, இங்க பார், வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டேவே போனியா? ஆமா சார். அடுத்த நாளே வந்தியா? ஆமா சார். அப்படி இருக்கிறப்போ உனக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் இது. கரெக்ட் தான் சார். அதை ஒழுங்கா யூஸ் பண்ணியா? இல்ல சார். இன்னொரு தடவை இந்த சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது சார். மஞ்சரி, நீ சொல்லுமா, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் உன் பேர் மட்டும் தான் கேட்டுட்டே இருக்கு, ராணி பேரே கேட்கலன்னு சொல்றாங்களே, இத பத்தி நீ என்னமா சொல்ல போற அப்படின்னு கேட்டதுக்கு, எதிர் நாட்டுக்காரங்க எங்க ராணியை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க, பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ராணிக்காக நான் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்ததுனால என் பேர் பயங்கரமா கேட்டிருக்கும், ராணியோட வாய்ஸ் கேட்காம இருந்திருக்கும். இங்க பாருமா சாச்சனா, இப்ப புரியுதா இவங்க சொல்றதெல்லாம் வச்சு? இப்ப புரியுது. நான் புரியுது, நான் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தது தப்பு, எந்த முடிவா இருந்தாலும் நானே எடுத்துக்கணும் அப்படின்றது புரியுது சார். புரியுதா உனக்கு? என்னத்த சொல்றது, போ, பொண்ணா வேற போயிட்டேன், இதுக்கு மேல என்னால வானும் பண்ண முடியல, தயவு செஞ்சு உட்காரு அப்படின்னு அண்ணன் மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிளா உட்கார வச்சதை பாக்குறப்போ இப்படிதான் இருந்திருக்குமோ அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வருது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இன்னொரு பக்கம் யாரையும் பெருசா ரோஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம பாட்டு ஏன் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் அடுத்த 2 வாரத்துக்கு இந்த பீஸுங்க ஆஃப் ஆயிடுதுங்க. சோ அதனால மேலோட்டமா பால் ஆடை இருக்கு இல்லையா, அத பால் மேல இருந்து எடுக்கிற மாதிரி பேசிக்கா ரோஸ் பண்ணி விட்டு இவங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. பாவம், நம்ம சேதனனை காப்பாத்துறதுக்கு எவ்வளவுலாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஏன்னா இந்த ரோஸ்ட பத்தி பயங்கரமா பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா ரோஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ வருங்காலங்களில் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சிம்பிளா 10 செகண்ட்ல முடிச்சிட்டாரு. அப்பதான் நம்ம கன்ஃபார்ம் ஆச்சு, கண்டிப்பா இந்த பீஸுங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும் தவிர்த்து அடிச்சு வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு நம்ம அண்ணன் முடிவு பண்ணது அண்ணனோட பேச்சிலேயே தெரிஞ்சு. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நாமினேஷன் டைம். எல்லாரையும் வெளியே நிக்க வச்சு கேடயம், அது மேல ஒரு வால், ஐ திங்க் அது பேர் கேடயம் தான் நினைக்கிறேன், என்னவோ ஒரு எம், அந்த வால் அட் டைம்ல 4 பேர் எடுக்கணும். ஆனா மத்த 3 பேர் எடுத்துட்டாங்க, நம்ம வர்ஷினி மட்டும் எடுக்கணுமா பாஸே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சே இந்த பீஸ் தான் எவிக்டட் அப்படின்னு. ஃபைனலி அக்கா வால் எடுக்க அதுல சிவப்பு இருக்க, நீங்க மெயின் டோர் வழியா வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி வர்ஷினி பேரை சொல்லி விட்டாங்க. இதை கேட்ட உடனே ஜாக் ஓடி போய் கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறாங்க போல இருக்கே அப்படின்னு சைட்ல எல்லாம் போய் பார்த்தோம். ஆனா கடுகளவு கூட யாரும் கண்ணீர் விடலப்பா. அட்லீஸ்ட் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காராவது விட்டுருக்கலாம். நான் அழ மாட்டேன், அழுதா துக்கம் வெளியே போயிட்டோம். அப்புறம் அதே சிரிச்ச முகத்தோட போயிட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கவங்கள்ட்டையும் சொல்லிட்டு வெளியே வந்து நம்ம சேதனன்ட்டையும் சொல்லிட்டு ஹாப்பியா போயிட்டாங்க. ஆனா இந்த கேப்ல நம்ம தர்ஷிகா சேவ் ஆயிட்டாங்கன்னு உடனே சிரிப்பா அடக்க முடியல அவங்களால, ரொம்ப கஷ்டப்பட்டு வாய மூடிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஷாலுக்கும் ஒரே குஷி ஆயிடுச்சு, நான் தான் சொன்னேன்ல நீ போக மாட்டேன்னு, கள்ளி சீ சந்தோஷமா இரு, நம்ம 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணலாம் அப்படின்லாம் அவர் சொல்ல. ஆனா 2 பேரும் மாறி மாறி குழஞ்சிட்டாங்க. இப்போ ஒரு டிக்கெட் அவுட். சோ அண்ணன் போறதுக்கு முன்னாடி அண்ணனை பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, 5 ஸ்டார் கூட பிரியாணி கூட இப்படின்னு வாரம் வாரம் கேட்க அவரும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணனை பார்த்தா இவங்களுக்கு என்ன ஸ்விக்கி ஜொமேட்டோல வேலை செய்யற மாதிரி தெரியுதா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம அண்ணனும் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்க மாதிரி இருக்கு, பிக் பாஸ்ட கேட்டு நான் கொடுத்து விடுறேமா அப்படின்னாரு. அண்ணனுக்கு எவ்வளவு இலகன மனசு. ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார், வீட்டை விட உங்க மனசு பெருசு. அடுத்தபடியா டீ காபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம அண்ணன் வீட்டுக்குள்ள வந்து கார்டன் ஏரியாக்கு போங்க, அங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ அங்க போய் எல்லாரும் தர்ஷா குப்தாவா, சுனிதா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காளா இப்படி எல்லாம் பயங்கர ஆர்வமா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டியை போய் திறந்து பார்த்தா சிங்கம் சிங்கம் சிங்கலா தான் வரும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஒருவேளை ஆர்னவ் தான் உள்ள வர போறாரோ அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா யாரும் வீட்டுக்குள்ள இல்ல. சோஃபால போய் உட்காந்துக்கிட்டு என்ன சார் சர்ப்ரைஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இது வரைக்கும் கேம் ஆடுறேன் அப்படின்ற பேர்ல ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு ஆடிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் சிங்கிளா ஆட போறீங்க. சிங்கிளா? ஓ சிங்கிளா, அந்த சிங்கிளா அப்ப பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பயங்கர குத்தாட்டம். இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்றது உள்ள இருக்கவங்களுக்கும் பிடிக்கல, வெளில இருக்கவங்களுக்கும் பிடிக்கல, ஹிட்டும் ஆகல. அப்புறம் எதுக்கு இத்தனை நாளா ஓட்டிட்டு இருந்தாங்க? இதை ஃபர்ஸ்டே செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சம்பவம் சீக்கி இருக்கும். வெளியே போன நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் புலம்பிக்கிட்டே போனாங்க, செக் நம்ம சீசன்ல மட்டும் எதுக்கு இப்படி வச்சாங்க அப்படின்னு. அவங்களோட ஆத்மாலாம் எப்படி சாந்தி அடையும்? பட் எனிவே இப்ப பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள். என் வயிறு எரியுதுடா. நெக்ஸ்ட் ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு பவுல் வந்துச்சு. அந்த பவுல்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேப்பர் எடுக்கணும். அதன்படி பாதி பேருக்கு எல் வந்துச்சு, பாதி பேருக்கு ஆர் வந்துச்சு. யாருக்கெல்லாம் எல் வந்திருக்கோ அவங்க எல்லாருக்கும் லெஃப்ட் பெட்ரூம், யாருக்கெல்லாம் ஆர் வந்திருக்கோ அவங்க எல்லாம் ரைட் பெட்ரூம். ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஹாஸ்டல் பெட் பிடிக்கிற மாதிரி ஓடி போய் எல்லாருமே பிடிச்சிட்டேன், இது எனக்கு இது உனக்கு அப்படின்னு குதிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கேப்ல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் சொன்னாரு, சார் இனிமே தான் கேம் எல்லாம் பயங்கரமா இருக்க போகுது, இனிமே மூஞ்சு மேல சொல்லுவாங்க, அடிச்சு விளையாடுவாங்க அப்படின்ன உடனே அண்ணனுக்கு லைட்டா வவுறு கலக்க ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. அப்படி கலக்கினா எப்படி ரியாக்ஷன் நம்ம கொடுப்போமோ அதே ரியாக்ஷனை வச்சிட்டு இருந்தாரு நம்ம ரஞ்சித் அண்ணே. ஆமா இத்தனை நாளா பின்னாடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு, இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது, இண்டிவிஜுவல் கேம் ஆடிதான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ இனி எப்படி தப்பிப்போது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு போல. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால.
சங்கு தாண்டி இவனுக்கு. நெக்ஸ்ட் ராணவ் பர்த்டே அப்படின்றதுனால உள்ள இருக்கிற மக்கள் எல்லாரும் 5 ஸ்டார் வச்சு அதை கட் பண்ண வச்சு பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது கூட்டு வர போறதுக்கு முன்னாடி தனியா பாத்ரூம் உள்ள போய் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு? அழுதுட்டு இருந்தாரு. இத தெரியாம நம்ம ரயான் பாத்ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு, டேய் ராணவே என்ன பண்ற மச்சி அப்படின்னு கேட்க ஒரு மார்க்கமான சவுண்ட் வர கொஞ்சம் டவுட் பட்டிருக்காரு. சரியில்லையே. கடைசியில பாவம் பயபுல அழுதுட்டு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா ஃபேமிலியை மிஸ் பண்றாரு அப்படின்றாரு. ஆனா கண்டிப்பா அதுவா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸ்டார்டிங்ல ஒரு ரோஸ்ட் போச்சுல, ஐ திங்க் அதை நினைச்சுதான் அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா க்ளோஸ் அப்ல மூஞ்ச காமிக்கல, அதனால எந்த அளவுக்கு அழுதாரு அப்படின்றத நம்ம டீமால கண்டுபிடிக்க முடியல. தட் இஸ் த ஒன்லி வருத்தம். பரவாயில்ல. ஆனா நம்ம ராணுவ பாத்ரூம்ல இருந்து கண்ணை கட்டி கூட்டு வர்றப்போ நம்ம ரயான் இருக்கார்ல, பவியோட பம்லியை எட்டி ஒரு உதவ விட்டாரு. இந்த பிசிக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் இவ்வளவு கோவம் வருமே, ஆனா ரயான் இப்படி ஒரு வேலை பண்றாரு, எப்படி கோவப்படாம இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுவே ராணுவ பண்ணியிருந்தா முடிச்சு விட்டுருக்க மாட்டாங்க நம்ம பவித்ரா. ஃபைனலி சாக்லேட்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்மைலி பாலை வச்சு பர்த்டே பம் தான் கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் இதை வச்சு அடிச்சாவது ஆசையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி அடிச்சாங்க. அம்மா இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா. பேசிக்கிட்டு வாயில அடிக்கிறீங்களா? இப்படிதான் போச்சு நேத்து எபிசோட். இப்போ 50வது நாள்ல இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி கேம் இருக்க போகுது, எவ்வளவு ஃபைட்ஸ் வர போகுது, எத்தனை லவ் ஃபார்ம் ஆக போகுது, எத்தனை பேரோட முகத்திரை கிழிய போகுது அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா தெரிய வரும். ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால கண்டென்ட் நிறைய கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிடைக்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. பாப்போம் கிடைக்குதா இல்லையான்னு. சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.